தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம் இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய வழிகாட்டுதல்படி நாகைப்பட்டினத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கௌதமன் அவருடைய ஏற்பாட்டில் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் செல்வம் அவருடைய முன்னிலையிலும் இங்கே பல்வேறு விதமான அறிவுரைகளை, தேர்தலுக்கு நாம் எப்படியெல்லாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறு ஆலோசனைகளை சொல்ல வருகை தந்திருக்கின்ற கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சு என்கின்ற வள்ளுவன் வாக்கிற்கு உரிய கருவி, உற்ற காலம், ஆற்றும் பணி, ஆற்றிடும் வகை என்று இவை அனைத்தையும் அறிந்து செய்பவர்தான் சிறந்த அமைச்சர் என்று நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த விளக்க உரைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற நகராட்சி நிர்வாகத்தினுடைய அமைச்சர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், நம்முடைய மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உரையாற்றி அமைந்திருக்கின்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் சந்திரன், அன்பு சகோதரர்கள் அண்ணன் அருள் செல்வன், ஜேபி உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, அதே போன்று இந்த பகுதியில் சார்ந்திருக்கின்ற அனைத்து பிஎல்ஏ சார்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் போது என்னுடைய வணக்கங்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் பணியை துவக்கிய முதல் இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கின்ற பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று நான் இங்கே வருகை தரும்போது கூட நம்முடைய கழகத்தினுடைய தோழர் ஒருத்தர் சொன்னார், மிகப்பெரிய ஜாம்பாவனை இங்கே ஒரு மண்டல பொறுப்பாளராக போட்டிருக்கும் பொழுது வேதாரணத்தையும் சேர்த்து அடித்தாதாங்க நாங்கள் கட்டுற கருப்பு சபைக்கு மதிப்பு என்று சொல்லியிருக்கிறது சொல்லும் பொழுது அவருடைய ஆலோசனை கேட்டு பல்வேறு விதத்தில் பல்வேறு கிட்டத்தட்ட அவருடைய அனுபவம் என்று வரும்போது பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் பார்த்திருக்கிறார். ஆக அந்த விதத்தில் தன்னுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றிருக்கின்றார். இன்றைக்கு இருக்கின்ற நாட்டு நடப்பு எப்படி இருக்கின்றது, இன்றைக்கு எதிர்கட்சியாக யார் யார் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட கூட்டணி அமைகிறது, நமக்கு ஒன்றிய அரசின் மூலமாக எப்படியெல்லாம் இடையூறுகள் வரலாம் என்று பல்வேறு விதத்திலும் கணித்து வைத்திருக்கின்ற அவர் இன்றைக்கு பல ஆலோசனைகளை வழங்க இங்கு வருகை தந்திருக்கின்றார். எது எப்படியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எங்களை போன்ற நிர்வாகிகளை கடந்து இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் மீது அதிகம் நம்பிக்கை வைத்திருக்கார் என்று சொன்னால் இங்கே வருகை தந்திருக்கின்ற சிப்பாய்களாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிஎல்ஏ 2 உங்கள் மீது தான் அதிகம். அதனால்தான் 234 200 தொகுதியாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுகின்ற விதத்தில் உங்களுடைய பணியை நீங்கள் செய்திட வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் உறுப்பினர் சேர்க்க இருக்கின்றோம். அதிலும் சிறப்பான ஒரு நல்ல ஒரு பெயரை பெற்று தருகின்ற மாவட்டமாக முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த உலகத்திற்கு தந்த இந்த மாவட்டம் அந்த பெயரை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு அடுத்ததாக நம்முடைய மண்டல பொறுப்பாளர், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர்கள் தன்னுடைய ஆலோசனை வழங்க வறுமையாக அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.